யூடியூபர்ஸுக்கு இந்த 3 ஏஐ வியூஸ் ட்ரிக்ஸ் உங்களுடைய வியூஸ் பிரச்சனையை சரி செய்யும். அது என்ன ட்ரிக் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி யூடியூப் டிப்ஸ் யாராவது போடுறாங்கன்னா ஒன்று அவங்களுடைய சேனல் க்ரோ ஆகுதா அப்படின்றத பாருங்கள், இல்லைனா அவங்க 4-5 சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். நாங்கள் பல சேனலை மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரூஃப் ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது. ஸோ எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபஸ்ட் கமெண்டில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களுடைய வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம். இப்போ நாங்கள் அந்த 3 வியூஸ் ட்ரிக் என்னன்றதை பார்க்கலாம். இது நான் என்னுடைய லேப்டாப்பில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, யூடியூப் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுது, உங்களுடைய வீடியோஸ் ராங்கான ஆடியன்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுது அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க. அது உண்மை கிடையாது. நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வியூஸ் வரும். சரிங்களா? அந்த 3 டிப் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி பயாஸ். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் இந்த அல்காரிதம், இந்த செட்டிங், இப்படி டைட்டில், இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் ஹியூமன் சைக்காலஜின்றது காலகாலத்துக்கு ஒன்று தான். சரிங்களா? இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக சொல்கிறத விட நெகட்டிவாக சொல்லுங்கள். உதாரணமாக, குளுக்கோமீட்டரில் சுகர் செக் பண்ணும்போது இந்த 3 விஷயத்தை கடைப்பிடிங்க. இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போது இதேவே நான் நெகட்டிவாக சொல்கிறேன் பாருங்கள். குளுக்கோமீட்டரில் சுகர் பார்க்காதீங்க, இது தெரியாத வரை. இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் போட போகிற டைட்டிலை நெகட்டிவாக மாற்றி இதை நீங்கள் ஏஐயில் கேளுங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய டைட்டிலை நல்லா அனலைஸ் பண்ணு, இதை அப்படியே நெகட்டிவாக சொல்லு, ஆனால் ஃபுல் நெகட்டிவாக சொல்லிடாத. இப்போ குளுக்கோமீட்டரில் சுகர் பார்க்காதீங்க, இது தெரியாத வரை. அப்போ அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, ஆனால் முதல்ல நெகட்டிவிட்டி தான் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டியை பார்த்த உடனே வியூவர்ஸ் கிளிக் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐயில் இதை போடுறீங்க. இப்போது ஏன் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட், அதாவது வி ஆர் வயர்டு டு நெகட்டிவிட்டி. இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, பின்னால் யாராவது இடிச்சிருவாங்களோ, முன்னாடி ஏதோ ஒரு வண்டி லாரி இடிச்சிருமோ, இல்லை பிரேக் பிடிக்காதோ, இதெல்லாம் நம்மளுக்கு தோணும். இது தவறு கிடையாது. இது உங்களுடைய பிரெயின் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போது இதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு டைட்டில் வியூவர்ஸ் பார்க்கும்போது இதை கிளிக் பண்ணிடுவாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு படத்தை பற்றி நெகட்டிவான ஒரு டாக் வருது. நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காதீங்க, இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த படத்தை தான் ஏன் இப்படி எல்லாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை தான் பார்ப்போம். இதுதான் நெகட்டிவிட்டி பயாஸ். நீங்கள் ஏஐயில் போங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய டாப்பிக்கு டைட்டிலில் போய் போடுங்க. இதை நெகட்டிவ் ஆங்கிளில் எனக்கு ஒரு 20 ஆங்கிளில் கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, ஏஐ யோசிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம். சரிங்களா? நீங்கள் என்ன சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான டிப்ஸ் நிறையா வேணும்னா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க, ஆனால் அதில் ப்ரூஃப் காட்ட மறக்கிறாங்க. ஒரு 2 சேனல் இருக்குங்க. ஒரு சேனல் டிப்ஸாக போட்டு தள்ளுறாங்க, இன்னொரு சேனலில் ப்ரூஃப் காட்டுறாங்க. உதாரணமாக என்னுடைய இந்த ராஜவித்யாலயா சேனலை வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் யூடியூப் டிப்ஸ் போடுறோம், அதே மாதிரி எங்களுடைய கிளைண்ட்ஸை மானிட்டைஸ் பண்ணி இங்கே கிளைண்ட்ஸ் பேசுகிறாங்க. பிளட் அண்ட் சோலாக அவங்க என்னுடைய சேனலுக்கு இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு லீட்ஸ் வராங்க, எங்களுக்கு என்கொயரிஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரூஃபை நாங்கள் காட்டும் போது எங்களுடைய பிஸ்னஸ்ன்றது இம்ப்ரூவ் ஆகுது. நாங்கள் வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அப்போ எங்களோட யூடியூப் டிப்ஸ் போட்ட பல சேனல் இப்போ காண போயிடுச்சு. என்ன காரணம்னா, அவங்க டிப்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, நாங்கள் ப்ரூஃப் போடுறோம். சரி, இதை எப்படி டைட்டிலில் கொண்டு வரலாம்? நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டிலை டேஞ்சபிளாக நீங்கள் போடணுங்க. இப்போ கவலையை சரி செய்ய இதை செய்யுங்க, இது ஒரு டைட்டில். இதை நீங்கள் ஏஐயில் போட்டுட்டு இதை எனக்கு டேஞ்சபிளாக கொடு. உங்களுடைய கவலை 50 மடங்கு குறையும் 2 நாளில். இப்போ பாருங்களேன், இந்த கவலைன்றது குறையுன்றது எனக்கு புரியல. எப்போ குறையும், எவ்வளோ % குறையுன்றது தெரில. ஆனால் 50% 2 நாளில். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். என்னுடைய இந்த சேனல்லே நான் இன்னொரு வீடியோ போட போகிறேன், அதோடைய டைட்டில் நான் சொல்கிறேன். இதை செஞ்சால் வியூஸ் வரும்.
அப்படின்னு சொல்கிறதுக்கும் 100லிருந்து 1000 வியூஸ் வர்றதுக்கு இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ டேஞ்சபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் ஏஐ மூலமாக பண்ண முடியுங்க. நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. என்ன தேவையோ ஏஐயில் நீங்கள் போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணும், அதாவது நீங்களாக போய் கேட்டிங்கன்னா வராது. இதுக்கெலாம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணும்னா ப்ராம்ப்ட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ப்ராம்ப்டை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கோம். போன வீடியோலேயே கேட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். அடுத்த ட்ரிக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூடியூப் வீடியோஸுக்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கிடையாதுங்க, நீங்கள் தான். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய சேனலை வந்து பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காம்படிஷனை இரலவெண்ட் ஆக்கலாங்க. காம்படிஷன் ஏன் முக்கியம்? ஒரு வியூவர் இருக்கார், அவருக்கு வந்து 1 hour தான் டைம் இருக்குது. அந்த 1 hourல வந்து என்னுடைய சேனலும் பார்க்கலாம், என்னுடைய காம்படிட்டர் சேனலும் பார்க்கலாம். அவர் என்னுடைய சேனலை பார்த்துட்டாருன்னா என்னுடைய காம்படிட்டருக்கு வியூஸ் போகாதுல்ல. ஸோ காம்படிட்டர்னு ஒரு விஷயம் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய சேனலையும் பார்த்துட்டு அவருடைய சேனலையும் பார்ப்பார், அது வந்து பாசிபிள் இல்லைங்க. இப்போ என்னுடைய சேனலில் நான் வந்து ப்ரூஃபாக போட்டுட்டு இருந்தேன்னா என்னுடைய சேனல் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக பொசிஷன் போடணும். பொசிஷனிங்னா இப்போ நான் வந்து யூடியூப் கோச்சிங் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரே ஒரு செக்மெண்ட்டை தான் எடுத்துக்கிறேன், அதாவது ஃபேஸ் காட்டுறவங்க, பிஸ்னஸ் பீப்புள், இவங்களுக்கு மட்டும்தான். இதை நான் வந்து அடுத்து ப்ராட் பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் எல்லாருக்குமே டிப்ஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா வீடியோஸையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய காம்படிட்டர் வீடியோஸை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பாருங்கள் ஏன் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸையே நீங்கள் வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணுங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல தான் டிப் ஆகுது, இந்த இடத்துல தான் வந்து அந்த டல் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு, முகம் காட்டுறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் டிப்ஸ் போடுறேன்ற பட்சத்தில் எனக்கு வந்து இப்போ காம்படிஷனே கிடையாது. ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஜானரில் நீங்கள் பண்ணலாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தை என்னுடைய பிஸ்னஸ்க்கு எப்படி மாற்றலாம், இந்த விஷயத்தை என்னுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி மாற்றலாம்னு நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிளில் உங்களுடைய சேனல் இல்லாமல் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த விஷயத்தை உங்களுடைய சேனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுங்க. யூடியூப்லேயும் மார்க்கெட் இருக்குது, இங்கேயும் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற சேனல். இங்கிலீஷ் நல்லா சொல்லிக் கொடுக்குறவங்க இன்னொருத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க சேனல் தாங்க பார்ப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வியூஸ் போகலை. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்கள் வந்து ஷார்ட்கட் தேடிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய சேனலுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது யூடியூப்பில் எங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குதுங்க. நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்களுக்கு வேணுமா? அதாவது நீங்கள் வந்து பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸை கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து ரெடிமேடாக உங்களுக்கு கையில் கொடுத்துட்றேங்க. என்னுடைய கோச்சிங் வாங்க. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு கொண்டு வந்து உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதும், சரிங்களா? லைவ் வர தேவையில்லை, ஷார்ட்ஸ் போட தேவையில்லை. சரி, உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய சேனலில் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு, ஆனால் ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது. எங்களுடைய சேனல் மேனேஜ்மெண்ட் கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டென்ட் ஐடியா, டைட்டில்ஸு, எடிட்டிங்கு, தம்ப்நெயிலு, ஷெடியூலிங்கு எல்லா வேலையும் நாங்களே பார்த்துருவோம். ஏதாவது ப்ராப்ளம், ஸ்ட்ரைக் வருது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்களே வந்து அதை பார்த்துருவோம். இன்னொன்று இன்ஸ்டாகிராமும் நாங்கள் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி மேலும் விவரத்துக்கு எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து எங்களுடைய கிளைண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.